இது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆஸ் ஒரு தமிழனா வந்து சீரியஸாக சொல்கிறேன், வெக்கப்படுறன்றதை விட எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு அப்பாவி ஒருத்தரை வந்து கொடூரமாக வந்து ஒரு 3 பசங்க வந்து அடிச்சிருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட கொண்டிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நம்ம பேசுவோம். இதுக்கு இவனுங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லுவோம். ஸோ வெல்கம் டு ஆஸ்ட்ராகிரான். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், இந்த மாதிரி க்ரைம்ஸை வந்து தயவு செஞ்சு ஏதோ ஒரு நியூஸ், ஏதோ ஒரு க்ரைமு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாதீங்க. இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் சும்மா ஒரு ஸ்க்ரால் பண்ணி போகிற ஒரு ரீல் கிடையாது. இது நம்ம எல்லாத்துக்குமே வரப்போகிற யதார்த்தமான ஒரு விஷயமாக போகுது. ஸோ இதுக்கு 2 மூல காரணம். ஸோ ஒன்று வந்து ட்ரக் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் வந்து இன்றைக்கி அந்த வீடியோவை பார்க்குறப்ப அந்த 3 பசங்களும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ட்ரக்கில் இருக்கிறதுனால பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் அதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய க்ரைம்ஸ், இந்தியாவில் நடக்கிற நிறைய க்ரைம்ஸ்க்கு வந்து ட்ரக் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் வந்து இப்போ ரொம்ப ஈஸிலி அவைலபிளாக இருக்கிறது ஒரு பெரிய காரணம். அண்டு செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லா அண்ட் ஆர்டரை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையும் கிடையாது, அதை பற்றி ஒரு பயமும் கிடையாது. ஸோ இதோட தொடக்கப்புள்ளி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து வாதியாருங்க கை வச்சாலே பேரண்ட்ஸ் போய் நேரம் நின்றுவாங்க. அந்த வாதியார் மேலே கேஸ் கொடுக்குற அளவுக்கு வரைக்கும் போயிட்டுருக்குறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேரண்ட்ஸ் பசங்களை கண்டிக்கணும், இல்லைனா வாதியாரை கண்டிக்கணும், இல்லைனா கடைசியாக போலீஸ் தான் கண்டிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். என் பசங்கள்ட்டலாம் வந்து ஒரு சில விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். இந்தமாரி இது உங்களோட பேசிக் கேரக்டர் வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் சூட்டபுளாக இல்லை அப்படின்னா ஐ வில் புட் த ஸ்டெப் ஃபுட் இன். அதுக்காக என்ன விலை கொடுத்தாலும் ஓகே. நான் உன்னை வந்து ஏன்னா ஈவன் ஐ கோ டு அன் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டென்ட். லெட்ஸே நீ நாளைக்கு வந்து ஒரு கொலைகாரன் ஆக போகிறன்றது இன்றைக்கி தெரிஞ்சிச்சுன்னா நான் கொலைகாரன் ஆகிடுவேன். ஏன்னா நீ போய் ஒரு அப்பாவியை கொலை பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரு கொலைகாரனை கொலை பண்ணுறது எனக்கு நியாயமான ஒரு விஷயம். இது ஆக்சுவலி என் பசங்கள்கிட்ட நான் சொல்கிறது தான் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி ஒன்று பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் வந்து சீரியஸாக எடுத்துக்கணும், இல்லைனா டீச்சர்ஸ் எடுத்துக்கணும். டீச்சர்ஸ்க்கு இந்த உரிமையாவது கொடுக்கணும். பட் டீச்சர்ஸ்க்கு உரிமையும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் வந்து டீச்சர்ஸும் சரி முன்னாடி மாரி வந்து நிஜமாலுமே அக்கறையில் மாரிலாம் இல்லை. அவங்களுமே வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு வேலை கிடைக்கலன்னு டீச்சர் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க அடிக்கிறத வந்து நம்ம நிஜமாலுமே அக்கறையில் அடிக்கிறாங்க அப்படின்றதும் எடுத்துக்க முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இருக்கிற ஒரு பேரடாக்ஸ் பாருங்கள். பட் இவங்க 2 பேருமே டிசிப்ளின் பண்ணல. ஒரு குழந்தை வளர்கிறப்ப அது ஒழுங்காக டிசிப்ளின் பண்ணல அப்படின்னா இங்கே தான் போய் நிற்கும். 2 விஷயம் நேற்றுக்கு நடந்திருக்கு. ஒன்று வந்து ஒரு பையன் வந்து ஏற்கனவே ஒரு டீச்சரை வந்து கெட்ட வார்த்தையில் சொல்லி உன்னை வெட்டிடுவேன், அதை பண்ணி சொல்லிட்டு நேத்திக்கு வந்து அவன் ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறான். ஸோ இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. பட் நேத்திக்கு வந்து அந்த பையன் வந்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறான். இன்னொரு பக்கம் அதே ஏஜ் பையன் வந்து ஒரு அப்பாவியான ஒரு நார்த் இந்தியன். நீங்கள் தயவு செஞ்சு அந்த பசங்களுக்கு எப்படி தான் கொஞ்சம் கூட வந்து அறிவு இல்லாமல், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இருக்காங்க தெரியல. அந்த ஆள் வந்து ட்ரெயினில் வந்து சாதாரணமாக ஒரு பட்டுக்கும் ஓரமாக உட்காந்துட்டு பாவமாக வராரு. அவர் ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இங்கே சொகுசான வாழ்க்கை இருக்குது, மற்றவங்க எல்லாத்தையும் விட்டு. நிஜமாக நீங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் மிடில் ஈஸ்ட்டு நிறைய கண்ட்ரீஸில் வந்து சிவில் அண்ட் மைனிங்கில் ஒர்க் பண்ணதுனால நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எப்படி இருக்கும், அவங்க எப்படி அவங்களோட மனநிலை இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதாவது மைனிங் சைட் இருக்கும். மைனிங் சைட்டில் இருந்து நம்ம வந்து சிட்டி இருக்கும். அந்த சிட்டியே பார்த்திங்கன்னா அவங்க இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து போகிறேன். சில பேர் இந்தியாவிலேருந்து வருவாங்க, மலேசியாவிலேருந்து வருவாங்க, பக்கத்தில் வியட்நாம்லேருந்து வருவாங்க. அவங்க வந்து அந்த ஊரில் இருப்பாங்க. அந்த ஊர்லேருந்து மைனிங் சைட்டு போகிறதுக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஆகும். அதில் வந்து போட்டில் போகணும், கப்பலில் போகணும், லாரியில் போகணும், ட்ரக்கில் போகணும் அப்படின்னு சொல்லி நான் போகிறப்பையும் அப்படி தான். எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்மளுக்கு சொகுசாலாம் அங்கே இருக்காது. 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் தொடர்ந்து வந்து 4 வாரம் வந்து வேலை செய்யணும். கிட்டத்தட்ட 20 நாள் கிட்டக்க வேலை செய்யணும். சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 20 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கம்பல்சரி ரெஸ்ட்டு கொடுத்தாங்க லீகலாக. அந்த ரெஸ்ட்டுக்கு அவங்க திரும்ப ஊருக்கு வர மாட்டாங்க. அங்கேயே பக்கத்துலேயே ஒரு லாட்ஜ் மாதிரி இருக்கும். அதுவே வந்து காடு தான். அங்கே போய் தங்கிட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு திரும்ப வந்து வேலை செஞ்சுட்டு மொத்தமாக ஒரு 2 மாதம் 3 மாதம் வேலை செஞ்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து வெளியில் வந்துட்டு போகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அங்கே வந்துட்டு போகிறதுக்கு எதுக்கு நம்மளுக்கு செலவு பண்ணிட்டு அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், இங்கேயே இருப்போம், இங்கேருந்து ஃபேமிலிக்காக. அங்கே வந்து நிஜமாலுமே ஒன்றும் இருக்காது. கொசுலாம் இவ்வளோ தடி கொசு இருக்கும். அங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. காடு, சாப்பாடும் சுமாராக தான் இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறது வந்து சொகுசுக்காக கிடையாது. அவன் ஃபேமிலி நல்லா இருக்கட்டும், அவனுக்கு கிடைக்காத லைஃப் அவன் ஃபேமிலிக்கு கிடைக்கட்டும், அவன் குழந்தைகள் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக. அப்போ வட மாநிலத்துலேருந்து அவங்க பிறந்த ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊருக்கு நம்மளை நம்பி தானே வராங்க. நம்மளை நம்பி வராங்கள்ல, நம்ம ஊரில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அதெல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பேசுகிறது அதெல்லாம் விட்டுருங்க. மற்றபடி இந்த மாதிரி கீழ்த்தனமாக நம்ம பண்ணுற அளவுக்கு நம்ம இறங்குறதுக்கு எப்படி மனசாட்சி வரும்? இதை வந்து
செம வன்மையாக கண்டிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயத்தை வந்து மாற்றி ஆகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கிளியராக அவங்களுக்கு தெரியுது, இல்லை லூப் ஹோல் இருக்குது, கொலை பண்ணால் கூட வந்து சீக்கிரம் வெளியில் வந்துடலாம், அவங்களுக்கு தண்டனை கம்மி, இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த பயம் முதல்ல போகணும், அந்த பயம் வரணும் முதல்ல அவங்களுக்கு. அவங்களுக்கு இப்போ பயமே கிடையாது, சட்டத்தை பார்த்து கொஞ்சம் கூட கவலையே கிடையாது அவங்களுக்கு. அவங்கள வந்து ஒரு ஜுவனல் மாரி, ஏன்னா ஜுவனல் பண்ணுற வேலை கிடையாது இது. அவங்கள வந்து ஒரு அடல்ட் மாரி வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அவங்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கொடுக்க முடியாது, ஓகேவா, கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா. கடைசி வரைக்கும் வந்து பிரசிடென்ஷியல் வரைக்கும் ரொம்ப பாடன் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க. பட் அது பண்ண மாட்டாங்க. நான் தான் இறக்கமே சொன்னேன், இந்த வரைக்குமே ஒரு பொண்ணு வந்து ஜூஸில் விஷம் கலந்து கொண்டுச்சு, அதுக்கு தூக்கு தண்டனை உடனே எல்லாரும் தலையில் தூக்கி கொண்டாடிட்டு இருந்தாங்க. நான் அன்றைக்கே நான் வீடியோ போட்டேன், இது கண்டிப்பாக இதுக்கு தூக்கு தண்டனையை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி பொண்ணு வேறு, ஏதோ ஒரு சிம்பிள் ஜட்ஜி இருக்க தான் போகிறாப்புல, அவர் வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்ருவார் அப்படின்னா அதேமாரி ஒரு மாதத்தில் வந்து நார்மல் தண்டனையாக மாற்றி விட்டாங்க. அதேமாதிரி தான் இதுவும் இருக்கும். இது ஜுவனல் வேறு இல்லை. ஸோ போயிட்டு ஒரு வருஷத்தில் திரும்ப வந்து இதேமாதிரி புள்ளைங்கோ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு உட்காந்துட்டு இருப்பானுங்க. ஸோ அதனால் இதில் வந்து தண்டனை வந்து ஒரு அடல்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இது வந்து சாதாரண இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணுறானுங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக மாற்றி ஆகணும். ஆனால் இதில் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படத்தில் வந்து நிறைய வயலன்ஸ் நம்ம பார்க்குறோம், படத்தில் கேமில் எல்லாத்தையும் பார்க்குறோம். அதில் வந்து ரத்தம் வரும், அடிப்படுற மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு நாசியாவோ எந்த ஒரு குழப்பமோ எதுவுமே வராது. அவங்கள பார்க்கலாம், அது பாட்டுக்கும் பார்த்துட்டே இருக்கலாம், ஆக்ஷன் படம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு இதுக்கும் ஒன்றுமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. அது ஃபேக் பிளட், இது ரியல் பிளட். ஒரு விஷுவலாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் விஷுவலாக பார்க்குற நம்மளுக்கு ஹார்ட் பல்பேட் ஆகுது, நம்மளுக்கு அதை பார்த்து நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ ஒருத்தன் வந்து அங்கே நேரில் இருக்கிறான், அது ஒரு மைனர், அவன் வந்து அடிக்கிறான், கத்தியால் குத்துறான், அங்கே ரத்தம் வருது, அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு திரும்ப செய்கிறான் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டைம் நடந்தது கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அவனுக்கு இது பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து யாருக்காக இருந்தாலும் சரி, நம்ம உடம்பு கிழிஞ்சி உள்ளே இருக்கிற போனு, ரத்தம் அதெல்லாம் பார்த்துச்சுன்னா தலை சுற்றும். நம்மளுக்கு வந்து இட் இஸ் அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது அது. நீ யாராவது எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் தானே நீ கேட்டு பாருங்கள், அந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்தில் அந்த சீனை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து ஜுவனல்ஸ் மாரி இவங்களை வந்து கண்டிக்கக்கூடாது, இவங்களை வந்து தண்டிக்கக்கூடாது, இவங்களை வந்து ஒரு அடல்ட்டாக வந்து தண்டிக்கணும். அதாவது எனக்கு இந்தமாதிரி சுச்சுவேஷனில் தான் தெரியுமா, ஒருவேளை நான் ஹோம்லேண்டராக இருந்தால் என்ன இருந்திருக்கும் அப்படின்றது தான். லேசர் தான் இவங்களுக்கெல்லாம் தண்டனை, அவ்வளோதான். வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க. யோசிச்சு பாருங்கள், நம்மளை நம்பி தானே வராங்க. அவங்க ஃபேமிலி வந்து இந்த பசங்க சரிப்பா நம்ம சம்பாதிக்க போயிருக்காங்க, அவங்க எப்படியா சம்பாதிச்சு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இந்த 2-3 மாதம் அந்த பசங்களை அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தால் அவர் வந்து இங்கே ஏதோ ஒரு கூலி வேலை செய்கிறவர் ஏதோ ஒன்று இருக்கும். இந்தியாவில் இருக்கிற இன்னொரு ஸ்டேட்டு தான் அது. அவங்க ஸ்டேட்டு எவ்வளோ ஒரு புவர் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து அவங்க இந்தமாரி ஒரு வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. அவங்கள வந்து பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே. என்னோடய சைடில் இருந்து அந்த ஃபேமிலியை நான் கண்டுபிடிச்சி இந்த மாதம் என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து என்னோடய யூடியூப் சேனலோட ஏர்னிங்ஸ் வந்து இந்த மந்த் December 31 இதோட ஏர்னிங்ஸ் வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து நான் டொனேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், லாஸ்ட் வீடியோலேயே அந்த நிறைய பேர் சொன்னாங்க, ராகுல் இதை வியூக்காக பண்ணுறீங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயம் தெரியுங்க, என் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இன்ன வரைக்குமே வந்து என்னோடய மாதம் என் சேனலில் என்னென்னலாம் வருதோ இது எல்லாத்தையுமே நான் வந்து டொனேட் பண்ணிடுவேன். ஃபயர் விக்டிம்ஸு, ஆசிட் விக்டிம்ஸு, அண்ட் அதேமாரி குழந்தைங்களோட ஆப்ரேஷன், சில இதுக்கு நான் வந்து அந்த விஷயம் எதுவுமே வந்து என் சேனலில் சொல்ல மாட்டேன், இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு. ஏன்னா எனக்கு இது ஃபண்டு வருது, அதை நான் பண்ணுறேன். அதேமாரி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 காலேஜில் நான் வந்து கெஸ்ட் லெக்சர் கொடுத்துருப்பேன். அதில் கொடுத்த எல்லா பணத்தையுமே வந்து நான் பக்கத்தில் இருக்கிற ஓல்டேஜ் ஹோமில் அந்த காலேஜில் இருக்கிற பசங்களே போயிட்டு நான் பே பண்ண சொல்லுவேன். ஏன்னா அந்த பசங்க போய் செய்யட்டும், அவங்க கை கூட செஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமில் என்ன நடக்குதுன்றது தெரியும், அவங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்குமே சொல்லிட்டு இது வரைக்கும் நான் கெஸ்ட் லெக்சர் கொடுத்து கல்கட்டாவிலேருந்து எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த காலேஜஸ்லாம் நான் வந்து வர்ச்சுவலாக கெஸ்ட் லெக்சர் கொடுத்தனோ அது எல்லாத்துக்கும் அதே கண்டிஷன் தான். எனக்கு ஃபீயே இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது. ஏன்னா அப்போ நீங்கள் என்னோடய வீடியோஸ் எந்த காலேஜில் நீங்கள் பார்த்தாலும் சரி அது எல்லாமே ப்ரோ போனோ தான், எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்மளை நம்பி வந்தாங்க ஒருத்தங்க, பாவமாக இருக்கும். அந்த பையன் திரும்ப கூட அடிக்கல, அந்த சுச்சுவேஷன்லேயே அவனுக்கு திரும்ப கூட அடிக்கல. அப்போ எவ்வளோ ஒரு அப்பாவியாக இருந்திருக்கிறான். ஆனால் இந்த பிள்ளைங்களெல்லாம் பெற்றவங்களுக்கெல்லாம் அந்த பிள்ளைங்க ஜெயிலுக்கு போகுதுன்னு நினச்சி அழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதிலாக நீங்கள் அரளி வேறையை அரைச்சி குடிச்சிட்டு செத்து போயிடுங்க. ஏன்னா இந்தமாரி பிள்ளைய பெற்றதுக்கு வந்து
அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு எனக்கு அவமானமாக இருக்குது. நீங்கள்லாம் உங்கள் பிள்ளைய வந்து போய் ஜெயிலில் போய் பார்க்கவே பார்க்காதீங்க. அதுங்க முடிஞ்சால் அங்கேயே முடிச்சு விட்ருங்க. அதுங்களாம் பிள்ளைங்களே கிடையாது, தருத்திரம். சரி கைஸ், நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸில் வந்து இவங்களை ஜுவினலாக ட்ரை பண்ணக்கூடாது, அடல்ட்டாக ட்ரை பண்ணணும். இவங்களை வந்து அடல்ட்டாக வந்து இவங்களுக்கு அந்த 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 நடந்த இதுக்கு வந்து கொடுக்கணும். அண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாவம் அவர் அடிப்பட்டவருக்கு வந்து ஃபுல்லு ட்ரீட்மெண்ட்டுக்கும் எடுத்துக்கணும். அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும். பார்ப்போம் இந்த கவர்மெண்ட் என்னத்தை பண்ணுதுன்ட்டு. ஓகே, வில் see again another video guys. Thank you so much and cheers.